நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. நலம் தரும் நாடி சக்தி. பொதுவாக மூச்சு பயிற்சி என்பது ஆசனங்களை செய்து முடித்து விட்டு பிறகுதான் மூச்சு பயிற்சி செய்யணும். அதுதான் யோக சாஸ்திரத்தோட விதி. அந்த வகையில் இந்த நாடி சுத்தி ஒரு சின்ன எளிய மூச்சு பயிற்சி தான் இது. சின்ன குழந்தைகளிலிருந்து 100 வயதானவர்கள் வரை இதை யாரும் பயின்று பயன்பெறலாம். யோகாசனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சாந்தி ஆசனம், ஓய்வாசனம் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நாம் செய்யணும். முதலில் பத்மாசனத்தில் அமரணும். அது முடியாதவர்கள் வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து சிறப்பு. அதுவும் முடியல, வஜ்ராசனம் முட்டி போட முடியல அப்படின்னா சாதாரணமாக உட்காந்து ஒரு காலை தூக்கி இன்னொரு தொடையின் மேலே போட்டு அமர்ந்து ஏகபாத ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் செய்யலாம். அது கூட முடியாமல் சாதாரணமாக நம்ம எப்படி சப்ளாங்கல் போட்டு உட்காருவோமோ அது மாதிரி உட்காந்தாலும் போதும். அதையும் இல்லையா, கோமுகாசனம் அதுலேயும் செய்யலாம். அதையும் வேணான்னா ஏதோ ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அருமையாக பழக்கப்படுத்தலாம். வலது கை சின்முத்திரை வச்சுக்கணும். ஏன்னா சின்முத்திரை ஒரு முதிரைகளில் இது நம்ம மூளைக்கும் உயிர் ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த சின்முத்திரை இப்படியே வச்சுக்கணும். உடம்புல கொஞ்சம் அந்த நுரையீரலில் காற்று கொஞ்சம் இருக்கும். அந்த காற்றை ஃபுல்லாக அப்படியே வெளியேற்றி விட்டு வலது நாசி வழியாக ஒரு குறிப்பிட்ட கதியில், வேகமாகவும் இல்லை ஸ்லோவாகவும் இல்லை, ஒரு லயத்தோட வலது நாசி வழியாக உள்ளே இழுத்த காற்றை மறுபடியும் இடது நாசி வழியாக வெளிவிட வேண்டும். காற்று முழுவதையும் வெளியேற்றிவிட்ட பிறகு மறுபடியும் அதே நாசி வழியாக, அதாவது இடது நாசி வழியாக மீண்டும் காற்றை ஒரு சீரான கதியில் மெல்ல ரசித்து ஒரு லயத்தோடு உள்ளே எடுத்து வலது நாசி வழியாக விட வேண்டும். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி காலையில் ஒரு 20 சுற்று, சாயந்தரம் ஒரு 20 சுற்று இது செய்யலாம். இது உடம்புக்கு ஒரு பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி இது. இதனால் ஆஸ்துமா என்ன டிபி நோய் வராது. இருந்தாலும் சரியாயிடும். சளி தொல்லைகள் சுத்தமாக அறவே போயிடும். சைனஸ் அது வராது. ரத்தம் தூய்மை பெறும். 72,000 நாடி நரம்புகள் நமது உடம்பில் பின்னி பணிஞ்சிருக்கு. அந்த நாடிகள் எல்லாம் தூய்மை பெறும். மூளைக்கு வேண்டிய ஆக்சிஜன், ரத்தம் இது சென்று அடைவதனால எண்ணங்களும் சிந்தனைகளும் சீரடையும். முகம், இன்னைக்கு நிறைய பேர் முகம் ரொம்ப அழகாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், இளமையாக இருக்கணும் அப்படின்லாம் விரும்பாதவர்கள்லாம் யாரும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ஃபேஸ் க்ரீம்,
காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி நம்ம முகத்தில் அதை போட்டு ஒரு கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வாங்கி முகத்துக்கு தடவி செயல்படுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. சாதாரணமாக இந்த மூச்சு பயிற்சி செஞ்சாவே இந்த முகம் ஒரு பொலிவு கிடைக்கும், ஒரு கவர்ச்சி கிடைக்கும், ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி. இந்த சாதாரணமான இந்த நாடி சுத்திக்கு இதுக்கப்புறம் பிராணாயாமம்லாம் அது வேறு லெவல். இந்த நாடி சுத்தியே நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, சோக சுத்தி, கண்ட சுத்தி, பந்த சுத்தி, அந்த மாதிரி ஒரு 6 வகையான மூச்சு பயிற்சி. அதாவது பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு தயார் நிலை. அந்த தயார் நிலையில் இது முதல் இடத்துல இந்த நாடி சுத்தி வகிக்கிறது. ஆனால் நாடி சித்தி வேறு, பிராணாயாமம்ன்றது வேறு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிராணாயாமம் குருவர்களோட பரிபூரண துணை இருந்தால் தான் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லைன்னா நானும் காற்று இழுத்து விட்டுருக்குறேன் அப்படின்ற இழுத்துக்கிட்டே விட்டுருக்க வேண்டியது தான் காலம் ஃபுல்லாக. ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. இந்த நாடி பயிற்சி யார் ஒன்றாலும் பயின்று பயன்பெறுங்கள். மேலும் விவரம் வேண்டுவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பரை டிஸ்பிளேவில் கொடுக்குறேன். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது யார் விருப்பம் இருந்தாலும் ஆசனம், பிராணாயாமம், தியானம் இதை முறைப்படி சொல்லிக் கொடுத்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இதை எவரும் பயின்று பயன்பெறலாம். அதற்கு நமது குருமார்கள் துணை நின்று நம் அனைவரையும் வழிநடத்துவார். ஸ்ரீ குருவே நம.